1/12/2019 அன்று நடைபெற்ற NMMS தட் இஸ் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படிங்கிற தேசிய வருவாய் வழி மற்றும் படிப்புதவி தொகைக்கான அந்த தேர்வுக்கு உண்டான SAT பகுதி தட் இஸ் படிப்பறிவு திறன் பகுதி அப்படின்பாங்க. தட் இஸ் ஸ்காலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுல இருக்கக்கூடிய கீ ஆன்சர்ஸ்க்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க தட் இஸ் பாருங்க. ஸோ நேரம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க 3.2 மணி நேரம். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன் நேரம். தட் இஸ் டைம் பார்த்தீங்கன்னா 3.2 ஹார்ஸ். ஸோ அதான் 3.2 ஹார்ஸ். அது 3.2 ஹார்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொலைவை கடக்கிறார் அப்படின்னு அடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ தொலைவு அப்படின்னா டிஸ்டன்ஸ் போட்டாச்சு. அது எவ்வளோ 135.04. ஸோ 135.04 கிலோமீட்டர். ஸோ அதான் அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதே கொடுத்துருக்காங்க. ரைட் போட்டாச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? தேர் ஆஸ்கிங் வாகனத்தினுடைய வேகம் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் அப்படின்ட்டு. சரி, அப்போ வேகம் தட் இஸ் ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் தொலைவு டிவைட் பை நேரம் அல்லது தொலைவு டிவைட் பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவோமா? ரைட். இப்போ ஸோ டிஸ்டன்ஸ் என்ன நம்ம பார்த்துருக்கோம்? தட் இஸ் 135.04 கிலோமீட்டர்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம யூனிட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நம்ம நம்பர்ஸை போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, 3.2 போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இங்க பாருங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸோ ரெண்டு ஜீரோ இருக்கு. ஐ மீன் சாரி, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஸோ நம்ம 2 ஜீரோ வர மாதிரி 100 போட்டு மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம அங்க வந்து சிம்பிளிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். ரைட். ஸோ அப்போ 13504. ஸோ அப்போ அந்த 00 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடும் பின்னாடி. ரைட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 32 அண்ட் இந்த 2 ஜீரோவும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடும். ஓகே, ரைட். இப்போ இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஸோ 2 ஸ்தானம். ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா ஸோ இது ஸோ 13504 வருது. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா 320 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஸோ என்ன கிடைக்குது? ஸோ 13504 டிவைட் பை 320 அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த 13504 320 நம்ம வந்து வகுத்து பார்க்கணும். ஓகே, ரைட். இங்க போடுறேன். ஸோ 13504 டிவைட் பை என்னது 320. ரைட். ஓகே, ஸோ நம்ம டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? ஸோ தெரியும் நம்மளுக்கு 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா ஸோ அப்போ இங்கே பாருங்க 4×12 வரும். அதனால நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 128 அப்படின்னு வருது. ரைட். இப்போ நம்ம கழிச்சோம்னா நமக்கு என்ன வருது? ஸோ 35ல் 28 போச்சுன்னா ஸோ 7ன்னு தெரியும். ஓகே, அடுத்தது 0 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது 4 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம் 320ங்கிறது எது தரணும்னா 640 தானே? ரைட். அப்போ அது போட்டுக்கோங்க. ஸோ மீதி எவ்வளோ வருது? ஸோ மறுபடியும் 64 வருது. ஓகே, ஸோ நம்ம புள்ளி வச்சுட்டு மறுபடியும் ஏன்னா ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ சம் ஆஃப் த ஆன்சர்ஸ் ஆர் இன் டெசிமல். ஸோ அதாவது புள்ளி வச்ச எண்களாக தசம எண்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம போடணும். ஓகே, ரைட். அதுக்காக நான் இப்போ போடுறேன். ஸோ 640 வருது. ரைட். இப்போ 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 640 வந்துடுது இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு 0 கிடைச்சிருது. ஸோ நம்மளுக்கு என்னது? தட் இஸ் ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குது? 42.2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ரைட். இப்போ நம்மளுக்கு 42.2ன்னு தெரியுது. ஓகே, இப்போ அதனுடைய யூனிட்ஸ் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பை மணி தான். ஸோ இங்கே பாருங்க KM பை ஹார்ன் தான் இருக்கு. அப்போ ஆன்சர்லேயே அதுதான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அது இல்லாமல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது கிலோமீட்டர் அண்ட் டைம் அப்படிங்கும்போது ஹார்ன் தெரியும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய 42.2 கிலோமீட்டர் பை மணி. ஸோ 42.2 கிலோமீட்டர் பை ஹாருங்க தான் என்னுடைய ஆன்சராக இருக்கு. கொஸ்டின் நம்பர் 92. 4x² + 6xy ஐ பெறுவதற்கு 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும்? What should be added to 3x² + xy + 3y² to obtain 4x² + 6xy அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ இங்க நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் 4x² + 6xy பெறுவதற்கு அப்படின்னா எப்படி போடலாம்? தட் இஸ் ஈக்குவல் டுன்னு போடலாம் இல்லையா? ஸோ பெறுவதற்கு என்னது? ஸோ ஈக்குவல் டுக்கு அப்புறமா 4x² + 6xyன்னு இருந்திருக்கணும். அப்படித்தானே? ரைட். ஸோ டு ஒப்டைன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம என்னன்னா ஈக்குவல் டு இதுதான் கிடைக்கணுமா? ஸோ அதனால அதை நான் போட்டாச்சு. ரைட். அதுக்கப்புறம் ஸோ 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ரைட். நம்ம இப்போ ஸோ எதை கூட்டணும்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 3x² + xy + 3y². ஓகே, இது கூட பிளஸ் பண்ணணுமா? எதை பிளஸ் பண்ணணும்? கொஸ்டின் மார்க். ஓகேவா? ரைட். இப்போ நம்மளுக்கு என்னது? கொஸ்டின் மார்க் தானே என்னன்னு தெரியணும். எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 4x² + 6xy அப்படியே போட்டுட்டு ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த 3 டேர்மை எடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஸோ மைனஸ் ஆகும் இல்லையா? சரி, அப்போ மைனஸ் போடுங்க. மைனஸ்
ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் 3y ஸ்கொயர்னு வரும். ரைட், இப்போ நம்ம வந்து ஸோ அதை மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், எதுலேருந்து? ஸோ தட் இஸ் 4x ஸ்கொயர்ட் பிளஸ் 6xyலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 3x ஸ்கொயர்ட் மைனஸ் இது வந்து மைனஸ்னே போட்டுக்கோங்க, மைனஸ் xy மைனஸ் 3y ஸ்கொயர்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ரைட், ஏன்னா இங்கே நம்ம ஒத்த உறுப்புகளுக்கு நேராக ஸோ லைக் டேர்ம்ஸ்க்கு கீழே தான் நம்ம போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு தான் போடணும். இங்கே xy இருந்தால் இங்கே xy தான் போடணும். இங்கே y ஸ்கொயர்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே போடணும். அப்படி இல்லை நான் ஏதாவது போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ 0y ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க, நத்திங் வேல்யூ. ஸோ அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை, அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ரைட், இப்போ நீங்கள் கழிங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க 4லேருந்து -3 போச்சுன்னா எவ்வளோ? ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது என்ன இருக்குது? ஸோ தட் இஸ் 6 ப்ளஸில் 6 இருக்குது, ஸோ மைனஸில் 1 இருக்குது. ஸோ நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ப்ளஸ் 6 மைனஸ் 1. ஓகே, ஸோ இங்கே குறி மாறி இருக்குது, குறி மாறி இருந்தால் நம்ம கழிக்கணும், கழிச்சா ஸோ 5. ஸோ இதில் பெருசு பார்த்தீங்கன்னா 6 பக்கத்தில் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 5. ஸோ நம்ம இங்கே என்ன போடணும்? ஸோ ப்ளஸ் 5. அடுத்து xy இருக்கிறது அப்படியே தான் போட்டாகணும். ரைட், அடுத்தது -3y ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது? இதனுடைய விடை வந்து தட் இஸ் இதை நீங்கள் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, இல்லை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்சர் எங்கே இருக்குது? ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் ஏ பாருங்க. ஸோ அதில் இருக்கிறது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர் இருக்கா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 3y ஸ்கொயர் இஸ் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 93. ஒரு சக்கரம் 3 வினாடிகளில் 48 முறை சுழல்கின்றது எனில் 30 வினாடிகளில் அச்சக்கரம் சுழலும் எண்ணிக்கை. A wheel makes 48 revolutions in 3 seconds. The number of revolutions in 30 seconds is. ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னா, இப்போ 3 வினாடியில் என்ன ஆகுது? ஸோ 48 முறை வந்து என்ன பண்ணுது? சுழலுது. ரைட், ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது? 30 வினாடி ஆகுது. 30 மீன்ஸ் என்ன? ஸோ 3 கூட 10 பெருக்குனீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஆமாம். ஸோ 30 வினாடியில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த 48 கூட ஸோ 10ஆல் பெருக்குனீங்கன்னா ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 480ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 1ல இருக்கு. சரி, இப்படியும் நீங்க குறிக்கலாம். அல்லது ஸோ நான் இதில் வேரியேஷன் அதாவது மாறல் யூஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ பாருங்க. ஸோ வினாடி என்னது? தட் இஸ் 3லேருந்து ஸோ 30 ஆகுது. ரைட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை முறை சுழல்கிறது? ஸோ முறை அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எத்தனை முறை பார்த்தீங்கன்னா இது 48 முறை. ரைட், அப்போ நம்மளுக்கு இங்கே தெரியாதது அடுத்தது என்ன அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 30 வினாடிக்கு என்ன அப்படின்னு தெரியாது, அதனால அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். ரைட்டு, இப்போ பாருங்க தட் இஸ் 3லேருந்து 30 நம்மளுக்கு என்ன ஆகுது? ஸோ அதிகமாகுது இல்லையா? அப்போ வந்து எத்தனை 48 சுழலுது இல்லையா? 48 முறை சுழலுது இல்லையா? அதுல இருந்து என்ன ஆகும்? எக்ஸ் டைம் அதிகம் தானே ஆகும். எஸ், அப்போ இங்கே என்னன்னா ஸோ 3லேருந்து 30 அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி இதுவும் அதிகமாகுது. எனவே இது வந்து என்னது? நேர்மாறல். சரி, நேர்மாறல் தட் இஸ் டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் வேரியேஷன். ஓகே, அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ தானே வேணும். ஸோ எக்ஸை போட்டுக்கோங்க ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 48 அப்படியே நேருக்கு நேராக போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா ஸோ இங்க இருக்கிற இதை நீங்க ரெசிப்ரோக்கலா அதாவது தலைகீழியா எழுதணும். நேர்மாறல் அப்படிங்கும்போது தலைகீழியா எழுதணும். தட் இஸ் 30/3ன்னு எழுதுங்க. ரைட், இப்போ பாருங்க. ஸோ 3க்கு 3 ஸோ 10 டைம் தானே? 3 30 டைம் 30 இருந்துச்சுன்னா 10 டைம். அப்போ இப்போ பெருக்குங்க. ஸோ 48 பெருக்கல் 10 என்னது? 480. ஓகே, இப்படியும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி வேணா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கேள்வி எண் 94. கொடுக்கப்பட்ட படத்தில் x இன் அளவு AB மற்றும் CD இணை. The measure of x in the figure is. AB and CD are parallel. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB என்ற கோடும் அடுத்தது சிடிங்கிற கோடும் பார்த்தீங்கன்னா ஸோ இணையாக ஸோ ரயில் தண்டவாளம் போல அல்லது ஒரு ஜன்னல் கம்பி போகுது இல்லையா? அதே போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான கோடானது இந்த ஏபியை வந்து எப்படி பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 3x 3 4 அப்படின்ட்டு. ஸோ நம்ம 1 3ன்றதுனால நம்ம என்ன நினைச்சக்கூடாது? இது வந்து கோணம் 1, அடுத்து இது கோணம் 3, இது கோணம் 4 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ரைட்டு, சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? தட் இஸ் எப்பவுமே குத்தெதிர் கோணங்கள் சமம். தட் இஸ் இங்கே பாருங்க. ஸோ இந்த கோணமும் சமம். சரிதானே? ஸோ அந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கோணம் 3 என்பது கோணம் 1க்கு சமமாக மாறுது. அப்படிதானே?
ஸோ நான் இங்கே எழுதிருப்பாங்க கோணம் 3ங்கிறது கோணம் 1க்கு சமம். ஏன்னா வந்து ஸோ குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படிங்கிற கான்செப்ட்ல. ரைட். சரி, அடுத்தது பாருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இது Z ஷேப்ல வருது இல்லையா? ஸோ இங்க வந்து இப்படி Z ஷேப்ல வந்துச்சுன்னா ஸோ நிச்சயமா இந்த கோணமும் எப்பவுமே சமமா இருக்கும். அப்படித்தானே? ஸோ அப்ப அந்த கோணம் 3ங்கிறது ஸோ கோணம் X, அதாவது X இங்க இருக்கு இல்லையா? Xக்கு சமம். ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? தட் இஸ் இப்போ இந்த 3 1க்கு சமம் அப்படின்னா ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கோணம் 1ங்கிறது இதுக்கு சமம் தானே? அப்ப நம்மளுக்கு ஜென்ரலா நமக்கு என்ன கான்செப்ட் தெரியும்? ஒரு நேர்கோடு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போடுறேன். ஸோ ஒரு நேர்கோடு இருக்கு. நேர்கோட்டினுடைய ஸோ கோணம் என்னது? தட் இஸ் 180 டிகிரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? 180 டிகிரி. ரைட். இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கோடு போயிருக்கு. ரைட். அதுல இந்த சைடு பாத்தீங்கன்னா 3x அப்படின்ட்டாங்க. அடுத்து இது வந்து கோணம் 1ன்றாங்க. அதுதானே கேள்வி. ரைட். இப்போ கோணம் 1 அப்படிங்கும்போது ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த இடத்துல? கோணம் 1ங்கிறது எக்ஸுக்கு சமம். அப்ப கோணம் 1க்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு போடலாம் இல்லையா? ஸோ இப்போ நீங்க போடுங்க. தட் இஸ் 3xஐயும் xஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 180 கிடைக்குது. அப்ப 4x சமம் 180 அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸ் சமம். இப்ப 4 பெருக்கல்ல இருக்கு, அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 180 டிவைட் பை 4. ஸோ நம்மள அடிச்சு போட்டிங்கன்னா எத்தனை டைம் வருது? ஸோ ஒரு நாள் 4. ஸோ 4 16. ஓகே. ஸோ மிச்சம் 20 இருக்கு. ஸோ 5 20. அப்ப எக்ஸினுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது? தட் இஸ் 45 டிகிரின்னு கிடைக்குது அல்லவா? ஸோ அந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? எஸ். ஆப்ஷன் 1 45 டிகிரி. 45 டிகிரி அப்படிங்கிறதா நம்மளுடைய விடை. கேள்வி எண் 95. 3p plus 4 சமம் 25 எனில் p இன் மதிப்பு. if 3p plus 4 is equal to 25 then p is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிக எளிமையான கேள்வி தான். டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ஸோ 3p plus 4 is equal to 25 அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ p இனுடைய மதிப்பு தானே வேணும். ரைட். நம்ம அதை அங்கேயே வச்சுக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடே. ஸோ 25 இங்க நம்பரை வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ பிளஸ் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ 21 கிடைக்குமா? ஓகே. 3p சமம் என்னது? 21 அப்படின்னா ஸோ அப்போ p ஈக்குவல் டு ஸோ 21 3ஆல வகுத்தரணும். ஓகேவா? ஸோ 1 3 3. ஸோ அப்போ 7 3 21. அப்போ p னுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? தட் இஸ் 7 7ன்னு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எங்கேயாவது இருக்கா? எஸ். ஆப்ஷன் 4 7 இஸ் அவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 96. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எனில் இடையே அமையும் எண். If the sum of 3 consecutive integer is 30, then the middle number is. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்கள் அப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எண் பார்த்தீங்கன்னா இப்போ 2ன்னு எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது 3, அடுத்தது 4 அப்படி தானே வரணும். ஆமா. இப்போ இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னன்னு இருக்கணும்? x plus 1. அடுத்தது இது என்னது? x plus 2. ரைட் தானே? அப்ப நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தது கரெக்டா தானே இருக்கும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ அதுதான் நம்ம போட்டு கூட்ட போறோம். ஓகே. ஸோ x plus 1 plus x plus 2 இது எல்லாத்தையும் கூட்டுனா என்ன கிடைக்குதா? ஸோ 30 அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ நடுவில் இருக்கக்கூடிய எண் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ரைட். இப்போ பாருங்க. ஸோ இப்போ கூட்டுங்க. ஸோ x plus x plus x என்ன கிடைக்கும்? ஸோ 3x plus 3 சமம் என்னது? ஸோ 30. ரைட். இப்போ 3x இங்கே வச்சுக்கோங்க. ஸோ 30 minus 3 தட் இஸ் என்னன்னு கிடைக்குது? 27. அப்போ 3x சமம் 27 அப்படின்னா x சமம் என்னது? 27 3ஆல வகுத்துருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்குதா? ரைட். அப்போ ஸோ எக்ஸினுடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு 9 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன நம்பர் எடுத்துக்கிட்டோம்? x plus 1 x plus 2 தானே எடுத்துக்கிட்டோம். ரைட். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 9. x plus 1க்கு பதிலாக 9 plus 1. இதுக்கு பதிலாக 9 plus 2. அப்போ என்னென்ன கிடைக்குது? 9 10 11. ஆக்சுவலாக இதை கூட்டி கூட பாருங்க. ஸோ 9 plus 19 19 plus 11 30 கிடைச்சிருச்சு இல்ல. ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட் தான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா அவங்க இடையே அமையும் அப்படிங்கிறாங்க. மிடில் நம்பர் கேட்குறாங்க. மிடில் நம்பர் என்ன? ஸோ 10 தான் நம்மளுடைய ஆன்சர். எஸ். அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் 1 10. ஸோ ஆப்ஷன் 1 10 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 97. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல். A certain sum of money amounts to 10,080 in 5 years at 8%. The principal amount is அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து டைரக்டா வந்து பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் பிரின்சிபல் எவ்வளோ நமக்கு தெரியாது. அதாவது அசல் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒருத்தர் பேங்க்ல போய் ஒரு அமௌண்ட் போடுறாரு. அந்த போடுற தொகை என்னன்னு தெரியல. ஆனா அவருக்கு 5 வருஷம் கழிச்சு
8% அந்த பேங்க் ஆனது இன்ட்ரெஸ்ட் தருது. ஸோ நம்மளுக்கு திருப்பி அவருக்கு வந்து பேங்க் எவ்வளோ 5 வருஷத்துல 10,080 ரூபா தருது அப்படின்னா அவர் எவ்வளவு போட்டிருப்பாரு அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நமக்கு தெரியும். ஸோ கூடுதல் தொகை தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும். தட் இஸ் பிரின்சிபல், அது அசலையும் இன்ட்ரெஸ்ட் வட்டியையும் கூடுறதுன்னு தெரியும். ரைட், இப்போ இதுல வந்து ஐ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ என்னன்னு தெரியும், இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி அப்படின்போம். எவ்வளவு அது, தட் இஸ் பிஎன்ஆர் பை 100 சொல்லிட்டு நம்ம இது ஃபார்முலா. ரைட், சரி. இப்போ இதுல வந்து பி நமக்கு தெரியாது, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ பாருங்க, ஸோ பி அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது பாருங்க இப்படி எழுதுறேன். ஸோ பி பிளஸ் இதுக்கு பதிலாக பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட்டு, ஸோ அடுத்தது இப்போ இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது காமனாக இருக்கு இல்லையா? ஸோ நான் இப்போ பொதுவாக எடுக்கிறேன். பி எடுத்துட்டிங்கன்னா வெளியில், ஸோ 1 கூட்டல் என்ஆர் பை 100ன்னு வருது. சரி, இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அந்தந்த வேல்யூஸ் அப்படியே நீங்க போடுங்க. தட் இஸ் பி இன்டூ, ஸோ 1 போட்டாச்சு. ஓகே, என் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா? என்னங்கிறது என்ன, 5 ஆண்டுகள். ரைட் தானே? ஸோ பாருங்க, என்னங்கிறது 5, அடுத்தது 6ங்கிறது 8. ரைட் தானே? ஸோ அதை நீங்க அப்படியே இங்க சப்ஸ்டியூஷன் கொடுங்க. தட் இஸ் இங்க என்னுக்கு பதிலாக 5, அடுத்தது 6க்கு பதிலாக 8. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம பெருக்கணும், அவ்வளவுதானே? சரி, பெருக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 100. ரைட்டு, சரி. இப்போ நீங்க அடிச்சும் போடலாம். ஸோ பாருங்க, ஒரு டைம் 5, ஸோ 20 டைம் என்னது நமக்கு 100 கிடைக்கும். மறுபடியும் பாருங்க, ஸோ 4 2 8. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ 10 டைம். மறுபடியும் 2 அடிச்சிங்கன்னா ஸோ 2 2 4, ஸோ 2 10. ரைட்டா, சரி. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பி இன்ட்டு 1 பிளஸ் 2/5ன்னு கிடைக்குதா? சரி, அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், பி இன்ட்டு, ஸோ எல்சிஎம் எடுங்க. தட் இஸ் 5 எடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே கீழே வகுத்தல்ல 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 இன்ட்டு 5ன்னு போடும்போது மேலேயும் நம்ம 5ஆல பெருக்குவோம். ஸோ அப்போ ஓரஞ்சு 5, ஸோ 5 பிளஸ் 2. ஓகே, ஸோ இப்போ பி பெருக்கல் என்னன்னு கிடைக்குது, ஸோ 7 கீழ் 5ன்னு கிடைக்குதா? சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மொத்த தொகையை, அவங்க அந்த மொத்த தொகை என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, இங்க 10,080ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? தட் இஸ் இங்கே நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம போடலாம் பாருங்க. தட் இஸ் இந்த ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10,080. ரைட், அது வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா பி பிளஸ் ஐ. அதுதான் நம்ம இங்க எல்லாமே கண்டுபிடிச்சு கடைசியா இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, அப்ப பி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 கீழ் 5 போட்டாச்சு. ரைட், இப்போ பாருங்க, பி அங்கேயே வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இங்க 10,080, ஸோ 10,080 போட்டுட்டு, அல்லது நீங்க இது ஜஸ்ட் இந்த மாதிரி மாத்திருங்க, ஈக்குவல்ல தானே இருக்கு. ஸோ தட் இஸ் 10,080 இந்த பக்கமும், ஸோ இந்த பி இன்ட்டு 7/5ங்கிறது இந்த பக்கமும் கொண்டாந்துருங்க. சரி, நான் இப்போ இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் பி இன்ட்டு, ஸோ 7 டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 10,000, ஸோ 80 அப்படின்னு போட்டாச்சு. ரைட், இப்போ இந்த பி எப்படி வச்சுக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ 5 வந்து டிவிஷன்ல இருக்கு, அது அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். ஸோ 10,080, ஸோ பெருக்கல் 5 போட்டுட்டு டிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ 7 வந்துருமா? ரைட், இப்போ நம்ம 10,080 நம்ம வகுத்து பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ரைட், இப்போ நம்ம அதை வகுத்து பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே போடுறேன். ஸோ இந்த இடத்துல போடுறேன் பாருங்க. ஸோ 10,080, ஸோ நம்ம எதால வகுக்க போகிறோம், ஸோ 7ஆல் வகுக்க போகிறோம். ரைட், ஸோ 7 போடுவீங்க, மிச்சம் 3. ஸோ இந்த 0 இறக்கிடுவீங்க. ஸோ 0, ஸோ 4 28க்கு போட்டாச்சு, மிச்சம் 2, ஸோ 28 இருக்கு. ஸோ மறுபடியும் 4 28 போடுங்க. ஸோ அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 0, அதை அப்படியே நீங்க மேல எடுத்துடலாம். ஓகே, ரைட். அப்ப நம்மளுக்கு இது என்ன ஆகுது, ஸோ 1440. எது 7ஆல் அடிக்கும் போது இதுக்கு 1440 கிடைக்குது, 1440 கிடைக்குது. அண்ட் இன்ட்டு 5 அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ அது ரெண்டையுமே பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் டைரக்ட்லி. ஸோ இப்போ 1440 இன்ட்டு 5. ஓகே, 0, 5 4s are 20, ஸோ 2, 5 4s are 20 plus 2, 22. ஓகே, 155 plus 7, ஸோ 7,200 எங்கேயாவது இருக்கா பாருங்க ஆன்சர்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 7,200 எங்க இருக்கு, ஸோ ஆப்ஷன் 4ல இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய 7,000 rupees, 7,200 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 98. ஒரு முக்கோணத்தின் எந்த 2 பக்கங்களின் கூடுதலும் 3வது பக்கத்தை விட டேஷ் ஆக இருக்கும். The sum of the lengths of any 2 sides of a triangle is dash than the third side அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஒரு முக்கோணம் கொடுத்துட்டேன். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த முக்கோணத்துல 2 பக்கம் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5, இது வந்து 6ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த 3வது பக்கம் எப்படி இருக்கும்னா, இந்த 5ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வரும், ஸோ 5 + 6 11. அப்போ 11 விட நிச்சயமா பெருசா இருக்கணும்.
அப்படின்னா தான் இது முக்கோணமாவே அமையும். இப்படி முக்கோணமா இல்லைன்னா இது தனியா இப்படி விலகி விலகி போயிடும், முக்கோணமா அமையாது. அதுதான் அவங்க சொல்ல வருது. ஸோ முக்கோணத்தை அமைக்காது. ஸோ நம்மளுக்கு அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ எப்பவுமே எந்த ரெண்டு பக்கங்களோட கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாகத்தான் இருக்கணும். That is the sum of the lengths of any two sides of a triangle is greater than the third side அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 அதிகமாக, ஆப்ஷன் 2 கிரேட்டர் அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 99. 112 by 528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். The sum of the digits of the denominator in the simplest form of 112 divided by 528 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, that is உங்களுக்கு நான் இப்ப போட்டு காமிச்சா தெரியும். 112 ரைட். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 528. ஓகே சரி, இதை வந்து இன்னும் எளிய வடிவில் மாற்ற சொல்லியிருக்காங்க. சரி, இங்க கடைசி நம்பரை பார்த்தோன்னே நீங்க சொல்லலாம், இங்க பாருங்க இங்க 2 இங்க 8 இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இதை வந்து அடிச்சு போடலாம் தானே, ஏன்னா ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிச்சு போடலாம். எஸ், 2ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது பாருங்க, ஸோ 2ஆல பண்றீங்க. ஸோ இது 11 நீங்க அடிச்சீங்கன்னா ஸோ 10 எத்தனை டைம் 5 2s are 10 வரும், மிச்சம் 1 இருக்கும். ஸோ 1 இந்த 2வும் சேர்த்துனீங்கன்னா ஸோ 12 ஆயிடும். 12னா 6 2s are அப்படின்னு வந்துடும். ஓகே ரைட். இங்க பாருங்க, ஸோ 2 2s are 4, மிச்சம் வந்து 1 இருக்கு. ஏன்னா 5ல 1 போச்சுன்னா 5ல 4 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கு. ஓகே 12. அப்ப 6 2 12 ரைட், மிச்சம் 4 இருக்கு. ஸோ அப்ப இது என்ன ஆகுது, ஸோ 2ஆல மேலேயும் கீழேயும் அடிக்கும் போது உங்களுக்கு அப்படின்னு தெரியலனா ஸோ இந்த மாதிரி அடிச்சு பழகுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க வகுத்தல் கூட போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 2 10 போட்டாச்சு, மிச்சம் 12 அப்படிங்கும்போது 6 2 12. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையா போட்டுடலாம். பட் ஒவ்வொரு டைமும் இவ்வளவு போட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, ஸோ 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்கும்போது மேல 56. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, இதை நீங்க 2ஆல அடிச்சீங்க அப்படின்னா இதையும் 2ஆல தான் அடிக்கணும். தட் மீன்ஸ் இது 2ஆல வகுக்கும்போது இதையும் 2ஆல தான் வகுக்கணும். இதை 3ஆல வகுத்தீங்கன்னா இதையும் 3ஆல வகுக்கணும். அதை விட்டுட்டு இது 2ஆல வகுத்துட்டு இது 3ஆல வகுத்தீங்கன்னா அது செல்லாது. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ பாத்துக்கோங்க. சரி, இப்ப இது கீழே என்ன வந்துச்சு, தட் இஸ் 264 ரைட். இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் சொன்னது போல 2ஆல வகுத்துருங்க. தட் இஸ் ஏன் இது 2ஆல வகுங்க அப்படிங்கிறனா, இங்க பாருங்க ஸோ 6 இங்க 4 இருக்கு. ஓகே, அதுக்கு மேல இருக்கக்கூடிய 3 கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு நான் சிம்பிளா இருக்கனால ஸோ 2 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்து பண்ண முடியும். அதனால நான் சொல்றேன் ரைட். ஸோ இப்போ என்ன இருக்குது, ஸோ 2ஆல பண்ணுங்க. ஸோ 2 2s are 4, அதாவது 2 2 4 ஆயிடுச்சா, மிச்சம் 1 இருக்கா 16. அப்ப இங்க 2 2 4 போக மிச்சம் 1 இருக்கு. ஸோ 16 வருது. ஸோ 2 8 8 2 16, அப்ப 28 ஆகுது. 28 2ஆல பெருக்குனா 56 கிடைக்கும் தானே. ஓகே ரைட். இப்ப பாருங்க, ஸோ 1 2 2, ஸோ 3 2 6, ஸோ 2 2 4. ஸோ அதை நீங்க அப்படிங்க போடலாம். தட் இஸ் என்ன ஆகுது, தட் இஸ் 28 ஸோ 132 கிடைக்குது. இப்பயும் மறுபடியும் நீங்க சொல்லலாம், என்னது மேலையும் கீழையும் பாத்தீங்கன்னா இதால நம்ம அடிக்க முடியும், 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்க முடியும். சரி, இப்ப அடிங்க. தட் இஸ் என்ன கிடைக்குது, நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். தட் இஸ் இங்க என்ன இருக்கு, 2 இருக்கா. சப்ப ஸோ 1 டைம் 2 ஆயிடுச்சு. ஸோ 1 2 மிச்சம் 4 அப்ப 14. ஸோ அப்ப 14 மேல வரும். ஓகே ரைட். கீழே என்ன வரும் பாருங்க, ஸோ 13 இருக்கும்போது 6 2 12, மிச்சம் 1 இருக்கும்போது 12 வரும்போது மறுபடியும் 6. ஸோ அப்ப கீழே என்ன கிடைக்கும், 66 கிடைக்குமா. ரைட். இப்ப பாருங்க, ஸோ நான் போடுறேன். ஸோ 14 66 கிடைக்குது. ரைட். இப்போ நீங்க கடைசி நம்பரை வச்சு நம்ம 2ஆல வகுக்குமா அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். ஸோ இங்க என்ன இருக்குது, சார் 4, இங்க என்ன இருக்கு 6 தானே. சரி, அப்ப நம்ம அடிச்சு போடலாம் தானே. எஸ் போடலாம். எப்படி போடலாம், ஸோ 7 2 14, ஸோ 3 2 6, மறுபடியும் 3 2 6. ஓகே ரைட். இதுக்கு மேல ஏதாவது ஒரு வாய்ப்பாடால நம்ம ஒட்டுக்கா நம்ம அடிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா 7 33 பாத்தீங்கன்னா ஸோ நிச்சயமா எந்த ஒரு டேபிளாலையும் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். எதோடது, ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 112 528 மிக எளிய வடிவமாக இது மட்டும் தான் இருக்குது. சோ இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டையுமே நம்ம ஒரே நம்பரால சுருக்க முடியாது. ரைட். அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் அப்படிங்கிறாங்க. பகுதி தட் இஸ் டினாமினேட்டர் தட் இஸ் பகுதி. இங்க பகுதிங்கிறது எது, இந்த இடம் தான் பகுதி. ரைட். சோ அது டினாமினேட்டர். சோ அங்க என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே கூட்டுங்க. சோ என்ன கிடைக்குது, தட் இஸ் 3 + 3 6 கிடைக்குது. சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 6. ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய 6 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 100. 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. The number of 2-digit numbers containing a number 7 is. சோ கொஸ்டினை நல்லா பாத்துக்கோங்க. சோ 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் அப்படிங்கிறாங்க. ஈரிலக்க எண்கள்னா எப்படி இருக்கணும், 2 நம்பர் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 34,
35 இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஈரிலக்கம். ஸோ 1 2. ஸோ ஈரிலக்கம். முதல்ல இந்த ஈரிலக்கத்துக்கு என்னன்னு மீனிங் புரிஞ்சுட்டீங்களா? தட் இஸ் 2 டிஜிட் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு தெரியும். இது இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கு. ரைட். இங்க பாத்தீங்கன்னா 7ஐ ஒரு இலக்கமாக, 7ஐ ஒரு இலக்கம்னா தட் மீன்ஸ் 1 7 இங்க இருக்கணும் அல்லது இங்க இருக்கணும். ஓகேவா? சரி, அப்படி இருந்துச்சுன்னா ஸோ இங்கேயும் இங்கேயோ முதல்ல இந்த பிளேஸ்ல வந்து 7 இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும், சாரி டிஜிட்ல நம்பர்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. ரைட். இப்போ நம்ம அதை போட்டு பார்க்கலாமா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10 வரைக்கும் நம்மளுக்கு 10 வந்து ஈரிலக்கம் தான், பட் இது வந்து 7 இல்ல, அதனால அதை விட்டுறணும். 10க்கு அப்புறம் என்ன 7 வர்ற மாதிரியான இலக்கங்கள் என்ன? தட் இஸ் 17 சொல்லலாமா? ஓகே. 17க்கு அப்புறம் 27, 27க்கு அப்புறம் 37, 47, 57, 67, அடுத்தது 77ன்னு போயிடாதீங்க. ஏன்னா நமக்கு 70ங்கும் போது பாத்தீங்கன்னா 10கள்ல 7 வந்துருது, அதனால அதை போடணும். 71, அடுத்தது 72, 73, 74, 75, 76, 76க்கு அப்புறம் 77, அப்புறம் 78, 79, 80 போடக்கூடாது, ஏன்னா 80 வந்து 8 தான் இருக்கு, 7 இல்லை. ஓகே. அப்புறம் 87, அடுத்தது 97. ஓகே. இப்போ நீங்க கவுண்டிங் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு வருது? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ டோட்டலா நம்ம கிட்ட எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ஸோ 18 நம்பர்ஸ் இருக்கு, அப்படித்தானே? சரி, அப்போ நம்மளுடைய ஆன்சர் 18 இருக்கா பாருங்க. எஸ், ஆப்ஷன் 2 18 இஸ் அவர் ஆன்சர். ஆப்ஷன் 2 18 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 101. ஸோ 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டரை 2 மீட்டர் மைனஸ் 1 நாள் வகுக்க கிடைப்பது. டிவைடிங் 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5m பை 2 மீட்டர் மைனஸ் 1. அதாவது இல்லைன்னா இப்படி படிச்சுக்கோங்க, 10m ஸ்கொயர் மைனஸ் 5m பை 2m மைனஸ் 1 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இது ரெண்டு விதமா போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் பாருங்க. தட் இஸ் இது இங்கிலீஷ்ல இருக்கிறது நம்ம டேர்ம் எடுத்து போடுறது ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ தமிழ்ல இருக்கிறது என்ன நம்ம அடிக்கடி நம்ம இப்படிதான் பயன்படுத்திருக்கோம், அதனால ஸோ 10m ஸ்கொயர் மைனஸ் 5m. ஓகே, இது எப்படி எழுதலாம்? ஸோ இந்த 10 நான் எப்படி எழுதுறேன்? தட் இஸ் 2 பெருக்கல் 5ன்னு எழுதலாம் இல்லையா? சரி, அடுத்து இந்த m ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஸோ m பெருக்கல் mன்னு எழுதலாம் இல்லையா? சரி, அப்ப 5m அப்படியே போட்டுக்கோங்க. 5m வந்து 5m பெருக்கல் 1ன்னு கூட போடலாம். ரைட். இப்போ இதுல எதெல்லாம் பொதுவா இருக்கு பாருங்க. ஸோ தட் இஸ் 5m அப்படிங்கிறது பொதுவா இருக்கா? ஸோ அப்ப அதை நீங்க வெளில எடுங்க. ஸோ தட் இஸ் 5m பொதுவா எடுத்தீங்கன்னா ஸோ 2m மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ரைட். அப்ப இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ இந்த மாதிரி போடலாம். சரி, இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஸோ இந்த 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5m 2 மீட்டர் மைனஸ் 1 வகுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரைட். அப்போ நீங்க போடுங்க 10m ஸ்கொயர் மைனஸ் 5m டிவைடட் பை 2m மைனஸ் 1 தான் சொல்றாங்க. சரி, இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் 5m இன்ட்டு 2m மைனஸ் 1. மேலதான் பார்த்தோம் அந்த மாதிரி 2m மைனஸ் 1 போட்டு இப்போ அடிங்க. இதுவும் சேம். அப்ப அடிச்சா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 5m கிடைக்குது. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வகுத்தல் படி தான் போடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10m ஸ்கொயர் மைனஸ் 5m போட்டுக்கோங்க. எதால வகுக்கணுமா? ஸோ தட் இஸ் 2m மைனஸ் 1ஆல வகுக்கணுமா? சரி, ஓகே. இப்போ இந்த 2m இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த 2m எப்படி நம்ம 10m ஸ்கொயர்டா மாற்ற முடியும்? தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த 10m ஸ்கொயர்டை ஸோ 2mஆல வகுத்துருங்க. ஸோ mக்கு ஒரு m போச்சு, அப்போ 2னா 5. ஸோ 5mஆல பெருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க 5mஆல பெருக்குனீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்மும் பெருக்கும்போது ஸோ 2m இன்ட்டு 5m வந்து 10m ஸ்கொயர் போட்டாச்சு. மைனஸ் ஒரு டைம் 5mங்கிறது ஒரு டைம் 5m. ஸோ வகுத்தல் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கழிப்போம் இல்லையா? ஸோ அப்போ கழித்தல் பண்ணுங்க. ஸோ கழித்தல் பண்ணீங்கன்னா ஸோ இது மைனஸா மாறும், இது மைனஸ்ங்கிறது பிளஸ்ஸா மாறும். அப்போ இதுக்கு 0 ஆகும். ஸோ இப்படி பார்த்தாலும் நமக்கு பாருங்க கோஷன்ட்ல என்ன வருது, அதாவது ஈவில் என்ன வருது? 5m. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 5 மீட்டர் 5m அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சராக இருக்குது. ஸோ ரெண்டு விதங்களையும் நம்ம போடலாம். கொஸ்டின் நம்பர் 102 பாருங்க. -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும்? The number which is subtracted from -6/11 to get 8/9 is அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா லிருந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை முதல்ல எழுதுங்க எப்பவுமே. ரைட். அப்ப லிருந்து அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க அதை எழுதிக்கணும். தட் இஸ் -6/11. ஓகே, தட் மீன்ஸ் இங்க பாருங்க. ஸோ ஃப்ரம்னு இருக்குது இல்லையா? ஃப்ரம்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ -6/11 எழுதியாச்சு. ஓகே, ஸோ எண்ணெய் கழித்தால் கிடைக்கும் அப்படிங்க. கிடைக்கும்னா சமம், சமத்துக்கு அப்புறம் 8/9 கிடைக்கணுமா?
சரியா? டு கெட் அப்படிங்கும்போது ஈக்குவல் டு சமம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணணுன்றாங்க? கழித்தால், தட் இஸ் சப்ட்ராக்டட் அப்படிங்கிறாங்க. சப்ட்ராக்டட்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும்? மைனஸ். மைனஸ் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் அல்லது எக்ஸ்ன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. ரைட், இப்படி இருக்கணும். அப்ப இந்த கொஸ்டின் மார்க்குங்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கறதான கேள்வி. ரைட், இப்போ என்ன பண்றீங்க? ஸோ இப்போ -6/11 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ மைனஸ் இந்த கொஸ்டின் மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் 8/9. ஸோ மைனஸ்க்கு வந்து அந்த பக்கம் போச்சுன்னா 6/11 ப்ளஸ்ல வந்துடும். போட்டாச்சு. இப்போ பாருங்க, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ டினாமினேட்டர்ல, அதாவது பகுதியில் வெவ்வேறையா இருக்கு. ஸோ முதல்ல இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ ஒரே நம்பரா மாற்றணும். ஒரே நம்பரா மாற்றுறதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ரெண்டையுமே பெருக்கிக்கலாம். எல்சிஎம் வந்து ரெண்டுமே பெருக்கினா 99 வருது இல்லையா? அதுதான். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நமக்கு மைனஸ் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக நான் பாட்டுக்கு இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா அது தெரியாது இல்லையா? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ -x ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த 8/9. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இதை 11ஆல பெருக்குனா 99 ஆயிடுமா? ஓகே, சரி. அப்போ இதையும் 11ஆல பெருக்கணுமா? சரி. அப்போ நம்ம தனியாக பிரிஞ்சிருந்த வகுத்துல ஒட்டுக்கா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 99ன்னு போட்டுட்டு, ஸோ மேலே 8 பெருக்கல் 11ங்கிறது 88 ப்ளஸ். சரி, இப்போ இதையும் 99ஆ மாற்றணும்னா 9ஆல பெருக்கணும் தானே? இதை 9ஆல பெருக்கணும், இதை 9ஆல பெருக்கணும் தானே? அப்போ 6×54, சரி 54 போட்டுக்கோங்க. ஸோ கீழே 99 வருது, நான் தான் பொதுவாக போட்டேனே. ரைட்டு, இப்போ பாருங்க. ஸோ இப்போ இந்த 88ஐயும் ஸோ 54ஐயும் கூட்டுங்க. ஸோ இங்கே 8 4 12க்கு ஸோ 1 8 9 9 5 14 142 வருதா? அப்போ 142 99 வருதா? ரைட்டு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா -142/99. இந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? இஸ் ஆப்ஷன் 2 -142/99 -142/99. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 103, that is நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு, that is pi is equal to 3.14 யூஸ் பண்ண சொல்றாங்க. The area of the shaded part is அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஒரு வடிவத்தை, அதாவது ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த நிழலிடப்பட்ட இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த ஷேட் பண்ணிருக்கிறோடைய இந்த பார்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம விட்டுறணும், இதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இதை மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லணும். ஓகே, சரி. இப்போ நம்ம pi is equal to 3.14 நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இந்த வடிவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் இங்கே பாருங்க. ஸோ இது ஒரு கால்வட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கால்வட்டம், ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு வட்டம் இருந்துச்சுன்னா ஸோ இந்த பகுதியை பாருங்க. ஸோ ஒரு கால்வட்டம் தானே? ரைட். அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வட்டம். மொத்தம் 4 கால்வட்டத்தை சேர்த்துனா நமக்கு ஒரு முழு வட்டம் கிடைக்கும் தானே? சரி, அதுதான் இங்கே நடந்திருக்கு. தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வட்டம், அதில் கால்வட்டம் கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம். ஓகே, இதுவும் ஒரு கால்வட்டம். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு கால்வட்டம். இல்லை நம்ம கால்வட்டத்தோட ஃபார்முலா 1/4 × πr² வச்சு போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே. அல்லது ஒரு முழு வட்டத்துக்கு ஸோ πr² அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஓகே. என்ன 1/4 πr² போடும்போது நம்மளுக்கு என்ன? ஸோ மொத்தம் 4 பகுதி எடுக்கிறதுனால ஸோ இந்த 4க்கு 4 கழிஞ்சு நம்மளுக்கு என்னதான் அப்பவும் வருது? ஒரு முழு வட்டத்துக்கு உண்டான πr² தான் வரும். ஸோ அந்த கான்செப்டுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன். ரைட், இப்போ பாருங்க. ஸோ இதனுடைய அளவு எப்படி தெரிஞ்சுக்கணும்? தட் இஸ் இதனுடைய ஆரம் தெரிஞ்சா போதும். ஆரம் வேணும் அப்படின்னா சதுரத்துல இது பாருங்க, இது டோட்டலா 10 சென்டிமீட்டருங்கிறாங்க. ஸோ இதுல பாதியா தானே பிரிஞ்சிருக்கு. அப்ப இது 5, இது 5 தானே வந்திருக்க முடியும். அப்ப ஆரம் அப்படிங்கிறது எத்தனை? 5 சென்டிமீட்டர் அப்படிதானே அர்த்தம். சரி, இப்போ நம்ம அதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். தட் இஸ் r is equal to என்னது? 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க 4 கால்வட்ட பகுதி, அதாவது 4 குவாட்ரல் சர்க்கிள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து வந்து இட் ஃபார்ம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள். அப்போ ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா ஸோ முழு வட்டத்தினுடைய சர்க்கிளுடைய ஏரியா, தட் இஸ் வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் πr² அப்படின்னு தெரியும். ரைட், இப்போ நம்மளுக்கு இங்கே பை என்னது? 3.14 இன்ட்டு r²க்கு 5 × 5 அவ்வளோதான். ஸோ 3.14 × 25. ஸோ ரெண்டையும் நம்ம பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நம்ம இங்கே போடுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த புள்ளியெல்லாம் எடுத்துட்டு, அதாவது தசம எண்ணெய் எடுத்துட்டு நம்ம வந்து போட்டுட்டு அப்புறமா புள்ளி வச்சுக்கலாம். சரி, 5 4s are எவ்வளோ? 20. ஸோ 20 போட்டாச்சு. ஸோ 5 7, ஸோ 15 போட்டுக்கோங்க. அடுத்து 2 4s are 8, ஸோ 2 போடுங்க. அடுத்தது 6 போடுங்க. ரைட், இப்போ நீங்கள் 0, ஸோ 15, ஸோ 5 8 வருதா? 7, ஸோ 7850. ஓகே, எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 78.5. ஸோ 78.5 இங்கே வருதா? எஸ், ஆப்ஷன் 2 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் 2 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 104,
பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிடி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2x + 3 × 2x - 3. ஸோ 5x பெருக்கல் 4xy - 4 -2xy பெருக்கல் 5x² - 3 4y² பெருக்கல் -3y. இதெல்லாம் பெருக்குனா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே இப்படி மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். ரைட்டு. சரி, இப்போ பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 2x - +3 × 2x + 3 தானே. இது எப்படி இருக்குது, தனித்தனியாக நீங்கள் இப்படி கொண்டு போயிட்டு பெருக்குனீங்கனாலும் ஓகே. அல்லது நமக்கு என்ன தெரியும், a + b × a - b ஃபார்மேட் தெரியும்ல, a + b × ஸோ a - bன்னு தெரியும். ஸோ சரி, அப்போ நம்ம அதை வச்சு போடும்போது நம்மளுக்கு என்னது, தட் இஸ் a² - b² தானே. இப்போ இங்கே a அப்படிங்கிறது என்ன இருக்குது, தட் இஸ் இங்கே போடுறேன். ஏங்கிறது என்னது 2x, பிங்கிறது என்ன, ஸோ 3. அப்போ ரெண்டையும் பாருங்கள். இப்போ 2x ² மைனஸ் இப்போ 3². சரி, இப்போ நம்மளுக்கு இதை இப்போ எக்ஸ்பான்ஷன் பண்ணிங்கன்னா போதும். தட் இஸ் இங்கே பாருங்கள். ஸோ 2x², 2x² 2x பெருக்கல் 2x தானே. ரைட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ங்கிறது 3 பெருக்கல் 3 தானே. அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 2x² அப்படிங்கும்போது 4x² - 3 3 9. இது போல் இருக்குது ஆன்சர். எஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏக்கு என்னன்னு வந்திருக்கணும், ஸோ 3ன்னு வந்திருக்கணும். ரைட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ பி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டுக்கு, அதாவது ஏக்கு. நெக்ஸ்ட் பி போட்டு பாருங்கள். தட் இஸ் பி என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் 5x 4xy - 4ஆல் பெருக்குங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பெருக்குங்க. ஸோ 4ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. ஸோ 20. அடுத்து எக்ஸையும் பெருக்குங்க. ஸோ x². அடுத்தது y அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணோம், இது ஏன்னா 5xங்கிறது பொது தானே. அப்போ இதை வச்சு இதை பெருக்குங்க. ஸோ 20 மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 20 எக்ஸ் அப்படியே இருக்குது. ஓகே, அப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குது, எஸ் 4th ஆப்ஷன். அப்போ இதுக்கு வந்து 4th ஆப்ஷன் வரணும். ரைட். அப்போ சி பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் -2xy நம்ம பெருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதையும் நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ -2xy. ஓகே, அது எதை பெருக்கணும், ஸோ 5x² - 3 வச்சு பெருக்கணுமா. சரி, இப்போ முதல்ல இதை பெருக்குங்க. -2ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. ஸோ -10. ஸோ x². இப்போ போடுறேன் பாருங்கள். தட் இஸ் x × x². அப்போ மொத்தமாக இங்கே ஒன்று இருக்குது. அப்போ ஒரே அடிமானம் இருந்துச்சுன்னா அடுக்குகள் கூட்டப்படணும். அப்போ x³ வருமா. அப்போ x³ × y மைனஸ், இப்போ இதை மறுபடியும் இப்படி வச்சு பெருக்குங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். வெரி குட். 2 × 3 6ன்னு ஆறுது. நெக்ஸ்ட்டு xy அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆன்சர் இருக்கா, எஸ் ஆப்ஷன் 1ல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் இது ரொம்ப சிம்பிள். டிங்கிறது என்னது, தட் இஸ் 4y² × -3y அப்படிங்கிறாங்க. டேரெக்டாக பெருக்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 3 4 12, ஆனால் மைனஸ் வந்துடணும். ஓகே, -12 y² × y, ஸோ y³. ஸோ -12 y³. ஸோ அது எங்கே இருக்குது, ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்குது. சரி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள். தட் இஸ் ஏக்கு என்ன கிடைச்சிருக்கு, தட் இஸ் 3. அப்போ ஏக்கு 3 எங்கே இருக்குது, எஸ் இங்கே. ஓகே, அப்போ பிக்கு வந்து 4, பிக்கு வந்து இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ ஆக்சுவலாக 2 தான். பார்த்துடலாம், செக் பண்ணிடலாம். ஸோ ஏக்கு 3, ஓகே ரைட்டு. பிக்கு 4, எஸ். சிக்கு 1, எஸ். அடுத்தது டிக்கு 2, எல்லாமே கரெக்டு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் 105. 998 ஸ்கொயர்டின் மதிப்பு, த வேல்யூ ஆஃப் 998 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு ஸோ 998 2 டைம் போட்டு பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் டேக் அ லாங் டைம். சரியா. ஸோ இது அதிகமான டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம ஐடென்டிட்டி, அதாவது முற்றொருமையை பார்த்துருக்கோம். தட் இஸ் என்னது, ஸோ 998 நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் 1000லேருந்து 2 கழிச்ச மாதிரி நம்ம எழுதலாம் அல்லவா. சரி, இப்போ 998 ஸ்கொயர்டுனா அப்போ 1000 - 2 த ஸ்கொயர்னு போடலாம் இல்லையா. ரைட். நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் a - b த ஹோல் ஸ்கொயர்டுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ a² - 2ab + b² தெரியும் இல்லையா. இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, ஸோ ஏக்கு பதிலாக ஸோ 1000 இருக்குது. நெக்ஸ்ட் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஸோ 2 இருக்குது. ஓகே, இப்போ போடுங்க. தட் இஸ் இப்போ a² பதிலாக என்ன போடுவீங்க, தட் இஸ் 1000 த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி, ஏன்னா அத்தனை ஜீரோஸ் மறுபடியும் கொண்டு வந்துட்டோன்னா போதும், அவ்வளோதான். -2 பெருக்கல் ஏங்கிற இடத்துல 1000 போடுங்க. ஸோ பிங்கிற இடத்துல 2, ஸோ ப்ளஸ் b² போல் 2 ஸ்கொயர்டு. ஓகே, சரி. இப்போ 1000 ஸ்கொயர்னா என்ன தெரியும், 1 போட்டு ஸோ 3 3 0 2 டைம் போடணும், அவ்வளோதானே. போட்டாச்சு. -2 பெருக்கல் 2 எவ்வளோ, 4. ஸோ இப்போ 4 பெருக்கல் 1000 4000. ஸோ 4000 போட்டாச்சு. ப்ளஸ் 2 2 4. ஓகே, போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம போடலாம் ஆன்சர் பாருங்கள். ஸோ தட் இஸ் இங்கே நம்மளுக்கு கூட்டி போட்டு பார்த்தா தெரியுது. தட் இஸ் ஸோ இதை நான் எடுத்துட்றேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போடுறேன், நம்மளுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ரைட்.
பாருங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது, தட் இஸ் 1000, அதாவது 1000மே 2 டைம் வந்துருக்கு இல்லையா? ஸோ அதை அப்படியே நீங்கள் இப்படி போடுங்க. பட் இது என்னென்னா இந்த 4 போய் கூட கூட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னது, இங்கே லாஸ்ட்டில் மட்டும் 4 வந்துடும். அதில் வந்து 4000 கழிக்கணும், அவ்வளோதானே. அப்போ 0 0 0 4 அப்படின்னு கழிங்க. சரி, இந்த 4 அப்படியே கழிச்சிடலாம். இங்கே 0 0 ரைட். இங்கேருந்து கடன் வாங்கணும் சரியா, 10. ஸோ 9 ஆகுது. ஸோ 10 9 ஆகுது. ஸோ இப்போ இங்கே 10 10ல் 4 போச்சுன்னா 6. ஸோ அப்போ 9 9 பாருங்கள், 996004. இந்த மாதிரி இருக்க ஆன்சர் எஸ் ஆப்ஷன் 3 பாருங்களேன், 996004. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸோ 9,96,004 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 106 பாருங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a² - b² சதுர அலகுகள் மற்றும் அகலம் a - b அலகுகள் எனில் அதன் நீளம். If the area of a rectangular land is a² - b² square units whose breadth is a - b unit then its length அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், நமக்கு என்ன தெரியுது, தட் இஸ் இப்போ நம்மளுக்கு செவ்வக வடிவம் நமக்கு தெரியும். இந்த செவ்வக வடிவம் ஓகே. செவ்வக வடிவத்தில் ஸோ லென்த் கொடுத்துட்டாங்க, அடுத்தது பிரெட்த்தும் கொடுத்துட்டாங்க, அதாவது நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. ரைட்டு. ஸோ நம்மளுக்கு இதனுடைய பரப்பு, அதாவது இந்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் பரப்பு செவ்வகத்தினுடைய பரப்புன்னு போட்டுக்கலாம். ஸோ செவ்வகத்தினுடைய பரப்பு அல்லது ஸோ ஏரியா ஆஃப் அ ஸோ ரெக்டாங்கிள் என்னது, தட் இஸ் எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெட், தட் இஸ் நீளம் பெருக்கல் அகலம்னு தெரியுமா? ஆமாம். சரி, இப்போ நம்மளுக்கு என்னது, அதை தான் அவங்க என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா a² - b² அப்படின்ட்டாங்க. ரைட். இப்போ அவங்க கேட்குறது ஸோ நீளம் இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக இதை வந்து இங்கே எழுதிக்கிறேன். அப்போ எங்களுக்கு எழுதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நீளம் பெருக்கல் அகலமா, ஓகே, பெருக்கல் அகலம், ஓகே. சரி, இப்போ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறாங்கன்னா ஸோ கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். தட் இஸ் என்னென்னா ஸோ a² - b²ன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் என்னென்னா ஸோ அதில் அகலம் கொடுத்துட்றாங்க. அகலம்னா என்னது, இது தானே. ஸோ நீளம் தெரியாது, ஸோ லென்த்து தெரியாது, நீளம் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அகலம் மட்டும் a - b ரைட்டா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு லென்த் ஆர் நீளம் தான் வேணும், ஓகே தானே. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், a² - b² அப்படியே வச்சுட்டு இந்த a - b வந்து பெருக்கில் இருக்குது, அது டிவிஷனில் வருமா? ஓகே, நமக்கு தெரியும். ஸோ a² - b² அதோடைய ஃபார்முலா என்ன, a - b இன்ட்டு a + bன்னு தெரியுமா? எஸ். அப்போ அதை அப்படியே இங்கே கொடுங்க. தட் இஸ் a - b இன்ட்டு a + b. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஸோ a - b இருக்குது. இப்போ எதை கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய நீளம் தட் இஸ் லென்த் என்னன்னு கிடைக்குது, ஸோ a + bன்னு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எங்கேயாவது இருக்கா? எஸ் இருக்குது. தட் இஸ் ஆப்ஷன் 2 a + b. ஆப்ஷன் 2 a = b தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 107 பாருங்க. 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர். இதன் சதவீதம் only 2 persons out of 3 will be selected in the interview. The percentage is அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கேள்வி, தட் இஸ் 3 பேர்த்துல 2 பேர் செலக்ட்ப்பா. அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா நம்ம பர்சன்டேஜ் அவ்வளோதானே. ரைட்டு. இப்போ பாருங்க, ஸோ இந்த 3 வந்து அடிங்க. ஸோ இல்லைனா உங்களுக்கு 2யும் 100யும் பெருக்கிக்கோங்க. ஸோ 200 200 × 3 ரைட். இப்போ நம்ம 200 3ஆல் வகுத்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், அவ்வளோதான். ஓகே, 200 3ஆல் வகுங்க. ஸோ எத்தனை டைம், 6 3 18 ரைட். அதுக்கப்புறம் மிச்சம் 2 வருது. ஸோ இங்கே 0 இறக்கிக்கலாம். ஸோ மறுபடியும் 6 3 18 ரைட்டு, மறுபடியும் 2 வருது. சரி, இப்படி நம்ம கண்டினியூஸாக போயிட்டே தானே இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், ஸோ ஒரு கலப்பு பின்னமாக எப்படி எழுதலாம், ஸோ 66 2 × 3ன்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா நம்ம ஸோ சைடில் இங்கே வந்து எப்போவுமே ஈவ் எழுதுவோம். இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸோ மீதி இருக்கிறது இங்கே எழுதுவோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வகுக்கும் என்ன எழுதுவோம், ரைட், இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்கா? எஸ். ஸோ நம்மளுக்கு 66 × 2/3% அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஸோ ஆப்ஷன் 1லேயே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 108. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு. The value of the motorcycle 2 years ago was ₹70,000. It depreciates at the rate of 4% per annum. The present value is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் இந்த குறைஞ்சிட்டு வருது, எத்தனை வருஷம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ 2 வருஷம் குறையிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் p × 1 - r/100n. தட் இஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p அப்படிங்கிறது என்ன வேல்யூ, தட் இஸ் 70,000 தெரியுது, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ n அப்படிங்கிறது 2, அடுத்தது r அப்படிங்கிறது ஸோ 4. சரியா? இது அப்படியே நம்ம இதில் இன்புட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், ஸோ இதுக்கு பதிலாக 70,000 போட்டுக்கோங்க. இன்ட்டு 1 - rக்கு பதிலாக ஸோ 4 / 100
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதிலாக ஸோ 2 வச்சுக்கோங்க. ரைட். இப்போ பாருங்கள், ஸோ 70,000 அப்படியே வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், ஸோ இங்கே வகுத்தலில் 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதையும் 100ஆல் பெருக்குங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் நம்ம எல்சிஎம் எடுக்க முடியும். ஸோ 100 மேலே 100, அப்போ 100 மைனஸ் 4 100. ஸோ அடிச்சு போட்டோன்னா இங்கே இந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் நான் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். சரி, இப்போ போட்டாச்சு. அதன் பின்ன என்ன பண்ணலாம், தட் இஸ் இதை ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 70,000 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது ஸோ இங்கே 100ல் 4 போச்சுன்னா எவ்வளோ, ஸோ 96/100. அது வந்து எத்தனை டைம் போடணும், 2 டைம் போடணுமா. ஸோ இப்போ 70,000. ஓகே. அதன் பின்ன ஸோ 96/100 2 டைம் இப்போ நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் கொண்டு வரது ஈஸி. 96/100 பெருக்கல் 96/100. ரைட். இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போகும். மறுபடியும் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போகும். ஓகேவா. சரி, இப்போ நம்ம பாருங்கள், ஜஸ்ட் 7 96 96 இந்த 3யுமே பெருக்கினா நமக்கு ஆன்சர் டேரெக்டாகவே வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகே. அதை ஸோ 96 96 இங்கே போட்டு பெருக்கிறேன். ஸோ 96 96 6 36க்கு 6 மிச்சம் 3. ஸோ 6 54 3 57. ஸோ 96 54க்கு 4 மிச்சம் 5. ஓகே. ஸோ 99 81 1 86. ரைட். இப்போ பாருங்க 6. ஸோ 7 4 11க்கு 1 மிச்சம் 6 12. ஸோ மிச்சம் 9. ஸோ 9 2 1 6. ரைட். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இப்போ 7ஆல் பெருக்குங்க. ஸோ இப்போ மறுபடியும் இங்கே போட்டு ஸோ 9 2 1 6 7ஆல் பெருக்குங்க. ஸோ என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 7 ஸோ 6 42க்கு 2 மிச்சம் 4. ஸோ 7 7 4 11க்கு 1 மிச்சம் 1. ஸோ 7 2 14 1 15 மிச்சம் 1 9 7 63 1 64. ஸோ இப்போ 64,512. ஆக்சுவலாக என்ன கிடைச்சது இங்கே, தட் இஸ் 7ன்னு ஒன்று இருந்துச்சு, 96 96 தானே. ஸோ இதெல்லாம் பெருக்கினா நமக்கு என்ன ஆன்சர் இங்கே கிடைக்குது, தட் இஸ் ஸோ 64,512. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் அங்கே நம்ம ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா 64,512 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட், ஸோ இப்போ என்ன ஃபஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா 70,000 இருக்குது. 70,000 2 ஆண்டுக்கு வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. ரைட். எத்தனை, 4%. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அது 2 வருஷமாக நம்ம இப்போ பிரித்து போட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட் இயரில் பாருங்கள். ஸோ என்னது 70,000. ஓகே. அப்போ 70,000ல் எத்தனை, தட் இஸ் 4% வந்து குறையுது. 4% அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டோன்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டிவிஷனில் 100 போடலாம் தானே. ரைட். அப்போ இந்த 100 போட்டுக்கோங்க. அப்போ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ போகுது. சரிதானே. ஓகே. இங்கே அடிச்சுட்ருங்க. ஓகே. என்ன கிடைக்குது, எல்னா 28. அப்போ 28 இன்னும் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 0 0. அப்போ என்ன ஆகுது, மொதல் வருஷத்தில் ஸோ 70,000லேருந்து எவ்வளோ குறையுது, ஸோ 2,800 குறையுது. ரைட். அதை குறைச்சிருச்சுன்னா பாருங்கள் 0 0. இப்போ இதை கேளுங்க, தட் இஸ் 6 அப்படின்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 10, இங்கே 9 ஆயிடுது. ஸோ 10ல் 8 போச்சுன்னா ஸோ 2. ஸோ 7 6 67,200 ஆகுது. இது என்னது, ஸோ ஃபஸ்ட் இயரோட எண்டில் அது குறைஞ்ச விலை. ஓகே. அப்போ இப்போ செகண்ட் இயர் போகும்போது அதுதானே அதனுடைய ரேட்டாக இருக்க முடியும், அசல் ரேட்டாக இருக்க முடியும். ஸோ அப்போ 67,200ல் மறுபடியும் 4% குறைச்சோன்னா நமக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். அவ்வளோதானே. ஸோ 2 0 இதை கேன்சல் பண்ணுங்கள். ஓகே. இப்போ என்ன பண்ணணும், ஸோ 672 பெருக்கல் 4. ஸோ 4 2 8. ஓகே. 7 நாங்க 28க்கு 8 மிச்சம் 2. 6 நாங்க 24 2 26. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2,688 ரூபா கழியுது. எப்போ, தட் இஸ் நம்மளுடைய அசலானது 67,200ன்னு இருக்கும்போது அதுலேருந்து மறுபடியும் 2,688 ரூபா குறையுது அப்படின்னா, ஸோ பாருங்கள் இங்கேருந்து ஒன்றை கழிச்சிட்டு இங்கே கொண்டு வாங்க. ஸோ 10 9 ஆகுதா. ஸோ இங்கே 10 10ல் 8 போச்சுன்னா ஸோ 2 ஆகிடும். ஸோ அப்போ 9ல் 1 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட்டு ஸோ 1ல் 6 போகாது. ஸோ நம்ம இங்கே கடை வாங்கினோம். ஸோ 6. ஸோ 11ல் 6 போச்சுன்னா 5. ஸோ 6ல் 2 போச்சுன்னா 4. ஸோ 6. பாருங்கள் அதே ஆன்சர் வருது பாருங்கள், 64,512. ஸோ நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்படியே நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 109 பாருங்க. 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? A ladder of 20 feet leans against a wall at height of 16 feet from the ground. How far is the base of the ladder from the wall அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபிகர் போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த படம் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வால்னா ஸோ தட் இஸ் சுவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏணி. ஓகே. தட் இஸ் லேடர் அப்படின்போம். ஓகே. இது வந்து அடிப்பகுதி. தட் இஸ் இந்த சுவர்லேருந்து
இந்த அடிப்பகுதிக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேட்குறாங்க பாருங்க. 20 அடி நீளமுள்ள ஏணி அப்படிங்கிறாங்க. சரி, தட் இஸ் 20 ஃபீட் இல்ல இருக்கக்கூடிய ஒரு ஏணி. தட் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி அப்படின்றாங்க. ஓகே, 20 அடி அல்லது ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சுவரினுடைய உயரம் பாருங்க 16 அடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபீட் அப்படிங்கிறாங்க. ரைட், இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, தட் இஸ் இங்கேருந்து இந்த ஏணியை வந்து இப்படி சாய்ச்சி வச்சுருக்காங்க. ரைட், இப்படி சாய்ச்சி வச்சுட்டு இருக்கும்போது ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏணியினுடைய அடிப்பகுதியானது எதுலேருந்து சுவரிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். தட் இஸ் த ஹவு ஃபார் இஸ் த பேஸ் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரி, இது எப்படி பார்த்தாலுமே இந்த இடத்துல என்னது 90 டிகிரி உருவாக்கும். 90 டிகிரி உருவாக்குச்சுன்னா இது என்ன ஒரு ஸோ செங்கோண முக்கோணம். தட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது ஸோ நம்மளுக்கு என்ன அதில் வந்து நம்ம பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணத்தினுடைய வர்க்கம் என்ன, கர்ணம்னா என்ன, இங்கே ஏணி நிற்கிறது தான் கர்ணம். ஓகேவா, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்பாங்க. ஓகே, ஓகே, த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனியூஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு எல்லாமே பேர் கொடுக்குறேன், ஏபிசின்னு கொடுத்துட்றேன். ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, தட் இஸ் ஏபி தெரியுது, தட் இஸ் 16, ஏசி தெரியுது, தட் இஸ் 20 அப்படின்னு. ஸோ கேட்குற கேள்வி பிசிங்கிறது என்ன அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏசி பிசி ஸ்கொயர்டு. ஓகேவா, பிசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம், ஏசி ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ரைட், இப்போ அதுதான் நான் இப்போ போட போகிறேன். தட் இஸ் ஏசி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்னென்னா ஸோ 20 இருக்குதா. சரி, அப்போ ஸோ இதுக்கு பதிலாக 20 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக 16 ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு தெரியாதது பிசி தானே. இப்போ பிசி ஸ்கொயர்டு அப்படியே வச்சுட்டு 20 ஸ்கொயர்டு அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 16 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 16 ஸ்கொயர்னு ஆகிடும். ரைட், அப்போ பாருங்கள் 20 ஸ்கொயர்னா என்ன தெரியும், தட் இஸ் 20 பெருக்கல் 20 எவ்வளோ 400 தானே. சரி, அதை போட்டுக்கோங்க. ஸோ 400. ரைட்டு, மைனஸ் இப்போ 16 பெருக்கல் 16 நமக்கு தெரியும் என்னது 256. ரைட், அப்போ அதையும் போடுங்க. ஸோ 256. ஓகே, ஸோ இப்போ 400ல் 256 போச்சுன்னா எவ்வளோ, ஸோ 4 4 மிச்சம் 1. ஓகே, 144 வருதா. ஸோ 144 வருது. இது பிசி ஸ்கொயர். ஓகே, அப்போ பிசி ஸ்கொயர் 144னா பிசினா என்ன பண்ணுவீங்க, தட் இஸ் இதுக்கு ரூட் எடுப்போம். ஸோ 144. ஓகேவா, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ரூட் ஆஃப் 12 பெருக்கல் 12 144ன்னு எழுதுவோமா. அப்போ ரூட்லேருந்து ஒன்று வெளியில் எடுத்துடலாம்ல. அப்போ 12. ஸோ 12 ஃபீட் லாங் தான் இருக்கும். அப்போ 12 அடி தான் இருக்க முடியும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 12 அடி. ஆப்ஷன் 4 12 ஃபீட் இஸ் அவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 110 பாருங்க. தந்தையின் வயது மகளின் வயதினை போல் 5 மடங்காக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது. Father is 5 times as old as her daughter. After 2 years, the father will be 4 times as old as his daughter. The present age of the daughter is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரெசென்ட்ல தான் தற்போது. ஓகே, தற்போது வந்து ஸோ இப்போ தந்தைனா ஃபாதரா. சரி, அப்போ வந்து தந்தையினுடைய வயது. ஸோ நான் இப்போ எங்கே பாருங்க, தந்தையுடைய வயது அப்படின்றது ஸோ த எஃப்னு எடுத்துக்கலாம். அடுத்தது மகளுடைய வயது தானே, மகளோட வயது வந்து ஸோ டாட்டர் தானே, அப்போ டீன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க, தற்போது வந்து தந்தையின் வயது மகளின் வயதினை போல 5 மடங்காக உள்ளது. அப்போ எஃப்ங்கிறது எப்படி இருக்குது, ஸோ டி போல் 5 மடங்கு அப்படின்னா 5D 5 இன்ட்டு அப்படிங்கிறாங்க. தட் இஸ் 5 டைம்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது தான் டாட்டர். அப்போ இப்போ அப்பாவுக்கு வந்து ஸோ இப்போ ஐ மீன் பொண்ணுக்கு வந்து இப்போ 5 வயசு அப்படின்னா அப்பாவுக்கு 5 வயசு இல்லை, அப்போ பொண்ணுக்கு 10 வயசுனா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுக்கு 50 வயசு அப்படிங்கிற மாதிரி அவங்க கான்செப்டில் சொல்ல வராங்க. ரைட், இப்போ என்ன ஆகுது, ஸோ 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தானே. இப்போ இது வந்து தற்போதைக்கு எடுத்தது. இப்போ 2 இயர்ஸ் ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் இல்லையா. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் அப்படிங்கும்போது இங்கே தந்தையோட வயது என்ன இருக்கும், ஸோ எஃப் ப்ளஸ் 2 ஆயிருக்கும். அதே போல் மகளிருடைய வயது என்ன ஆயிருக்கும், ஸோ டி ப்ளஸ் 2 தானே ஆயிருக்கும். எஸ், அப்படி இருக்கும்போது என்ன கண்டிஷன், ஸோ இந்த இது இருக்கும்போது என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா தந்தையின் வயது மகளின் வயதை போல 4 மடங்கு அப்படிங்கிறாங்க. தட் இஸ் தந்தையினுடைய வயது எஃப் உடைய வயசு வந்து ஸோ டேரெக்டாக எஃப்னு போடுறது கரெக்டாக
இல்லை. ஸோ அதனால தான் நான் அதை போட்டு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ இதை போட்டு தப்பு பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், எஃப் ப்ளஸ் 2 அப்படின்னு தான் போடணும். போட்டிங்கன்னா தான் மறுபடியும் இந்த டி ப்ளஸ் 2 வச்சு நம்ம போடணும். ஓகேவா? ஸோ எதை போல, ஸோ மகளின் வயதை போல 4 மடங்கு உடனே வந்து 4D அப்படின்னு போட்டிங்கன்னா இது தப்பு, இப்படி போடக்கூடாது. ஸோ நம்ம இதை எடுத்துட்டு என்னன்னு போடணும், நம்ம தான் இங்கே போட்டு வச்சிருக்கோமே, தட் இஸ் இந்த இப்போ மகளினுடைய வயது என்னது டி ப்ளஸ் 2ன்னு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அப்போ 4 இன்ட்டு டி ப்ளஸ் 2ன்னு போடுங்க. ரைட். இப்போ நீங்கள் ஒரு 2 ஈக்குவேஷன் நம்ம கிட்ட வந்தாச்சு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் எஃப் ப்ளஸ் 2 equal to 4D plus 4 into 2 போட்டிங்கன்னா ஸோ 8. ரைட். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த 1ங்கிற ஈக்குவேஷனை கொண்டு வந்து இன்டூ, ஸோ 2வது ஈக்குவேஷனில் இதை கொண்டு வந்து இதில் போட போகிறோம். ரைட். இப்போ பாருங்கள், இதை கொண்டாடினா என்னது, எஃப்க்கு பதிலாக என்ன போடணும், 5D அவ்வளோதானே. சப்பா இப்போ எஃப்க்கு பதிலாக என்ன போடலாம், 5D ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4D ப்ளஸ் 8. இப்போ இந்த 4D இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ 5D மைனஸ் 4D சமம். ஸோ 8 அப்படி வந்துடும். இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ -2 தட் இஸ் 6ன்னு வருதா. ரைட். அப்போ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. தட் இஸ் 5Dயில் 4D போச்சுன்னா எவ்வளோ, ஸோ 1D. அப்போ வெறும் Dன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, D இஸ் ஈக்குவல் என்னது, 8 மைனஸ் 2 6. ஓகேவா. அப்போ D அப்போ டாட்டரோட ஏஜ் 6ன்னு கிடைக்குதா. தற்போதைய வயதில் தான் நம்ம மகள் வந்து Dன்னு எடுத்திருக்கோம். அப்போ டாட்டரோட ஏஜ் தான் அவங்க கேட்கறதும் கூட, மகளின் தற்போதைய வயது தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ மகளினுடைய தட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் டாட்டர் இஸ் 6 years, அதாவது 6 ஆண்டுகள். ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 6 ஆண்டுகள், அதுதான் நம்மளுடைய ஆன்சர்.